எக்ஸல்ல பெரிய டேட்டா இருக்கு. அதிலிருந்து நமக்கு தேவையானத ஃபில்டர் பண்றதுக்கு நார்மல் ஃபில்டர் தான் யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கு பேசாம விஷுவல் ஃபில்டர் நாம யூஸ் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் ஸ்லைசர நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். கண்ட்ரோல் ஏ குடுத்து என்டையர் டேட்டாவ செலக்ட் பண்ணி, கண்ட்ரோல் டி குடுத்து ஆஸ் அ டேபிளா நாம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம டேபிள் டிசைன்குள்ள போனோம்னா, அங்க நமக்கு இன்சர்ட் ஸ்லைசர். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் எந்த காலமை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த காலமை, அந்த ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டா போதும். ஏவா மோகன், ஆலிவர், விக்டோரியா மல்டிபிள் டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும் போது கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணோடனே நமக்கு தேவையான மல்டிபிள் டேட்டா நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். கிளியர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு கிளிக் பார்த்தீங்கன்னா போதும். மற்றபடி இந்த ஸ்லைசரை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்லைசரை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லைசருங்கிற தனி டேப் இருக்குது. உங்களுக்கு தேவையான கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எத்தனை காலமில் டேட்டா காமிக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ரோ எடுத்துக்கிறோம் அண்ட் ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஸ்லைசரை கம்ப்ளீட்டாக நாம் மாடிஃபை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்லைசரோட ஹெட்டிங் வேண்டாம்னா ஸ்லைசரோட செட்டிங்ஸில் போயிட்டு டிஸ்பிளே ஹெட்டர் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தாலே போதும். இன்னும் உங்களுக்கு காம்பேக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு, அழகாக ஃபில்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஹெட்டரை தூக்கிட்டிங்கன்னா ஸ்லைசரை ரைட் கிளிக் பண்ணியே கிளியர் ஃபில்டர் கொடுத்துக்கலாம். மற்றபடி வேண்டான்னா ஒரே கிளிக்கில் டெலீட்டும் பண்ணிக்கலாம்.